வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 2023 நடந்த எஸ்ஐ கொஷின் தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் 5 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா, எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் அளவும் ஃபாரன்ஹீட் அளவும் சமமாக இருக்கும் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா C/100 ஈக்குவல் டு F - 32 டிவைடட் பை 100 180. இதான் இதுக்கான ஃபார்முலா. ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் சமங்கிறதுனால நம்ம ஃபாரன்ஹீட்டுக்கு பதிலாக செல்சியஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ C/100 ஃபாரன்ஹீட்டுக்கு பதிலாக செல்சியஸ் எடுத்துடும். செல்சியஸ் -32 டிவைடட் பை 180. இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 9 2 18, I 2 10. ஓகே, இப்போ அப்படியே வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ 9 இங்கே வந்து இந்த பக்கம் வந்துடும். 9C, இந்த 5 வந்து இந்த பக்கம் வந்துடும். 5 ப்ராக்கெட் C - 32 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் அந்த 9C இருக்குது. மல்டிபிள் பண்ணுங்கள். 5C மைனஸ் 5 - 32 பெருக்குங்க 160. அப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 9C ஈக்குவல் டு இந்த 5C இருக்குங்களா, 5C மைனஸ் 160 இருக்குது. இந்த 5Cயை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, 4C ஆயிரும். அப்போ 4C ஈக்குவல் டு -160. இப்போ C இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 4ஐ ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, -160 டிவைட் பை 4. அப்படி அடிங்க. 1 4 4 16. இந்த 0க்கு 0. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா C ஈக்குவல் டு -40. ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் -40. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் எந்த புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார்? இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வெண்மை புரட்சி. ஸோ அப்போ பசுமை புரட்சி யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா MS சுவாமிநாதன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீலப்புரட்சியின் தந்தை வந்து பார்த்திங்கன்னா அருண் கிருஷ்ணன். நீலப்புரட்சினா என்னென்னா கடல் மற்றும் கடல் சார்ந்த உயிரினங்களை உற்பத்தியை அதிகப்படுத்தணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு புரட்சியின் தந்தை யாருன்னா விஷால் திவாரி. ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். மானாஸ் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா அசாம். அடுத்தது பாருங்கள், இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாட்டினர் யாருன்னா போர்ச்சுகீசியர் இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க அப்படின்னா 1498. அதே வந்து பிரெஞ்சுக்காரர்கள் எப்போ வந்தாங்க அப்படின்னா 1664. அதே டேனியர்கள் என்று சொல்லக்கூடிய டேனிஷ்காரர்கள் எப்போ வந்தாங்கன்னா 1616. டச்சுக்காரர்கள் எப்போ வந்தாங்கன்னா 1602. பிரிட்டிஷ் எப்போ வந்தாங்க அப்படின்னா 1600. 5வது கொஸ்டின், உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள் டிசம்பர் 1. அக்டோபர் 2 நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் காந்தி ஜெயந்தி. ஜனவரி 26 குடியரசு தினம். மற்றும் ஜூன் 5 வந்து பார்த்திங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினம். இது எப்பொழுதுலேருந்து கொண்டாடிட்டு வராங்கன்னா 1972. 1972 ஸ்வீடனோட தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஹோம். அங்கே வந்து சுற்றுச்சூழல் மாநாடு நடந்துச்சு. அப்போதையிலிருந்து ஜூன் 5 வந்து சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடிட்டு வராங்க. தேங்க்யூ.